கிறிஸ்தவ சபைகளில் அநேக காரியத்தை உரிமை பாராட்டுறாங்க. அதோ பெண்டிகாஸ்ட் சர்ச்சுகளில் நுழைஞ்சோம்னா நிறைய காரியங்களை உரிமை பாராட்டுவாங்க. எங்கள் சபை இப்படி எல்லாம் வெள்ளை வெளியில் தான் இருப்போம், ஓகே. எல்லோரும் முக்காடு போட்டிருப்போம், ஓகே. எல்லாம் சேரே கிடையாது, எல்லாம் கீழே தான் உட்காந்துருப்போம், ஓகே. எங்கள் கொயர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை வெளியே தான் இருப்போம், ஓகே. ரொம்ப நல்ல விஷயம் தானே, இது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. தொடர்ந்து இதை நல்லதாக செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ காலம் ஒத்து வருதோ, வெளிப்பாடு வருதோ, அது வரைக்கும் செய்யுங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆகாயத்து பறவைகளை போல உடுத்தி பார்க்க விரும்புகிறாராம். பரலோகத்துக்கு போனால் வெள்ளை ட்ரெஸ் அவரே கொடுத்துருவாராம். எப்படி உங்களுக்கு புரியுங்களா? பரலோகத்துக்கு போன உடனே அங்கே வெள்ளை அவரே கொடுத்துருவார். ஆனால் பூலோகத்தில் மத்திய 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, எப்பா சாலமோன் உடுத்தினதை விட உனக்கு நான் உடுத்துவோம்பா. ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பத்தை பாருப்பா, என்ன அழகழகா படைச்சு வச்சிருக்கிறேன், தோத்திரம் உண்டாவதாக. அதை மாதிரி நான் உடுத்தி வைப்பது நிச்சயம் அல்லவா அப்படிங்கிற பூலோகத்துல தேவனே நம்மளை அலங்காரம் பண்ணி அழகா உடுத்தி அழகு பார்க்க விரும்புறேன். அவர் நல்ல தகப்பன், நல்ல தாய். அவர் அப்பாவும் இருக்கிறாரு, அம்மாவும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உரிமை பாராட்டுவதற்கு சபை, திருச்சபை, அநேக சபைகள் எங்கெங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் உண்டு என்று உரிமை பாராட்டுவார்கள். அதை பற்றி நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க, அதை கேர் பண்ணாதீங்க. அவங்க நல்லா இயேசு வருக வரைக்கும் தொடர்ந்து அந்த நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்றால், எப்பா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவியை நீதிமானாக்குகிற என்னிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னை நல்லவன் சொல்லுவோம்பா. உன்னை நல்லவன், பிரைஸ் காட், நீ குற்றமற்றவன், நீ பசுத்தவான், நீ நீதிமான் என்று என் கணக்கில் நான் வைத்துக் கொள்ளுகிறேன், என் அக்கௌண்ட்டில் அதை நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிற